வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து. இந்த வாட்டி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செய்வினை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது செய்வினை அப்படின்னா என்ன, இந்த காலகட்டத்துலேயும் அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஆமாம், கண்டிப்பாக அது ஒரு மூட நம்பிக்கை தான். பட் இருந்தாலும் இதனால் அவதிப்படக்கூடிய ஒரு சிலருக்கு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குமோ, எனக்கு இப்படி பண்ணியிருப்பாங்களோ, ஸோ நிறைய நெகட்டிவிட்டிஸ் எனக்கு ஸ்ப்ரெட் ஆகுதோ, என்னோடய மனசு பாதிக்கப்படுது, உடல் பாதிக்கப்படுது, என்னால் செயல்பட முடியல, அந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு இப்போ நான் கொடுக்க போகிற இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிகமாக இருக்கும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய மனசு அந்த மாதிரி தோணுது, நான் நெகட்டிவிட்டியில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு எப்போயாவது தோணுச்சு அப்படின்னா உடனே இந்த பதிகத்தை நீங்கள் கையில் எடுங்க. வீட்டில் விளக்கேற்றிட்டு சேவல் விருத்தம், சரிங்களா? இது அருணகிரி பெருமான் அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பதிகம். இப்போ சித்த பெருமக்கள் ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு பதிகம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பதிகத்தை நம்ம பாராயணம் பண்ணால் மட்டும்தான், பாடல் பாடணும், படிக்கணும். இதை செஞ்சோம் அப்படின்னா தான் அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றது நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு சிலர் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பேட் எனர்ஜி இருக்குது, பேட் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷன் அப்படின்னாலே அது பேட் தான். எப்போ ஒரு இடத்துலையுமே ஒரு செயல்லையுமே நமக்கு கன்ஃபியூஷன் வருது, தெளிவு இல்லைன்னா அது பேட் நெகட்டிவிட்டி. ஸோ அதிலேருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆகிக்கணும், நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கணும், என்ன மட்டும் இல்லை, என் ஃபேமிலி, என் குடும்பம், என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துலேயுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா இந்த சேவல் விருத்தத்தை நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இந்த சேவல் விருத்தம் படிக்க படிக்க உங்களுக்கு செய்யப்பட்ட வினையும், அதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா பேடு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் அது உங்களை அண்டாது அப்படின்றத முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை பாடணும். சரி, பாடத்திரலனாட்டு படிங்க, சரியா? நான் உங்களுக்கு ஒரு வாட்டி இதை வாசித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். சேவல் விருத்தம். அச்சப்படக்குரல் முழக்கி பகட்டியல ரிட்ட கொட்ட மிரிடும் அற்ப குறப்பலிகள் வெட்டுகள் பட்டுக்கடி அருக்குழலை கொத்தியே பிச்சு சினத்தடி 8 திசைப்பலிகள் கொட்டு கொதித்து விரலே பெற்று சுரசிறகு தட்டி குதித்தியல் கொக்கரித்து வருமாம். பொய்ச்சி திறப்பளவும் உட்க திரைசலதி பொற்றை கருத்தையில் விடும் புத்தி பரியத்தன் விகு குணக்கடல் புகழ்ச்செட்டி சுப்பிரமணியன் செச்சை புயத்தன் நவரத்தின கிரிதன் மொழி தித்திக்கு முத்தமிழனை தெரியவரு பொதியமலை முனிவர்க்கு உரைத்தவன் சேவற்றிருத்து வசமே. பங்கமா கியவேட புங்கமா படமது பறித்து சிவத்தருந்தி பகிரண்ட முழுவதும் பறந்து நிகிர்த்தங்கள் புரி பச்சை கலாபமயிலை துங்கமா என்புற்று வன்புற்றடந்தோடும் பிரேதபூத தொகுதிகள் பசாசுகள் நிசாசர் அடங்கலும் துன்பப்பட கொத்துமாம். மங்கையா மலைகுமரி கங்கைமா அலினி கௌரி வஞ்சினான் முனிவராகி மலையறையன் உதவமலை திருமுலையில் ஒழுகுபால் மகிழண்ட துண்டபாலன் செங்கனன் முதலையிடம் இங்குலான் எண்ணுற சிங்கமா இரணியனுடல் சிந்தகிரி உயிர் கொடு பிளந்தமால் மறுமுருகன் சேவற்றிருத்த வசமே. ஸோ இது என்ன சேவல் விருத்தம் பார்த்திங்கன்னா, சேவல் இப்போ ஏதாவது ஒரு வினை இருக்குது, ஒரு செயல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கொத்தி அந்த மண்ணை பராண்டி தன்னுடைய வாயால் கொத்தி அப்படியே 8 திசையிலையுமே பிச்சு எறிகிற மாதிரி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்பொழுது அந்த 8 திசைகள் இருக்குது பார்த்திங்களா, எந்தெந்த திசையிலேருந்து நமக்கு நெகட்டிவிட்டி வரும், பஞ்சபூதங்களாக சொல்லக்கூடிய நீரின் மூலியமாக, காற்றின் மூலியமாக வரும், சரிங்களா? அப்போது 8 திசையிலுமே வரக்கூடிய எந்த வகையான நெகட்டிவிட்டியாக இருந்தாலும், எந்த வகையான செயல்களாக இருந்தாலும் அது நம்மளை அண்டாதவாறு இந்த சேவல் விருத்தமானது அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு அருணகிரி பெருமான் சொல்கிறார். அது எப்படின்னா, புகழ்ச்செட்டி சுப்பிரமணியன், சரிங்களா? நம்ம முருகப்பெருமான் சுப்பிரமணியை தானே சொல்லுவோம். ஸோ அவர் மனசார நம்ம நினச்சிட்டு இதை நம்ம பாடும்பொழுது இங்கே மட்டும் இல்லை, அதாவது பிரேதத்தை வச்சு பிசாசுகளை வச்சு ஏவி விடுறது, அப்புறம் வெட்டு பலிகள், அதாவது வெட்டு காசு வெட்டி போடுறது, பூட்டு போடுறது, இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இந்த சேவல் விருத்தத்தை பாராயணம் பண்ண ரொம்ப துன்பப்படுறேன். இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு செயல் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடியது உடல் தான். உடல் ரொம்ப பாதிக்கப்படும். அப்போது அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி, ஒரு வியாதி வந்ததுன்னா சட்டுன்னு போகாமல் 2-3 வருஷமாக ரொம்ப தொல்லை
தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரியாகலாம் இருக்கலாம். இவங்க வியாதியிலே துன்பப்பட வேண்டும், இவர்கள் கடனிலே துன்பப்பட வேண்டும், இவர்கள் அடுத்த நிலைமைக்கு வரக்கூடாது, இவங்க வெளியிலே வரக்கூடாது, இவர்கள் அப்படியே தடைபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேவல் விருத்தம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இதை நீங்கள் பாராயணம் பண்ண 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 படிக்க படிக்க உங்களுக்கே தெரிய வரும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, உங்களுக்கு என்ன விதமான செயல்கள் செய்கிறாங்க, எப்படி அவங்கள்ட்ட பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். எப்பவுமே ஒரு கவசத்தையும் ஒரு பாடல் பொருளையும் நம்ம படிக்க படிக்க அதன் மூலிமா நமக்கு நிறைய சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுவும் நம்ம தமிழில் நமக்கு அருணகிரி பெருமான் நமக்கு தமிழில் அழகாக தெளிவாக கொடுத்துருக்காரு. இதை படிக்க படிக்க எந்த ஒரு பாடல்லையுமே நம்ம பொருள் தேடணுன்ற அவசியமே கிடையாது. பொதுவாக திரும்ப திரும்ப அதை நம்ம படிக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பாடலுக்குள்ள அர்த்தமே அதிலே இருக்கும். நம்ம அதுக்காக பொருள் தேடணும், பொருள் தேடி நம்ம கண்டுபிடிக்கணுன்றதில்ல. இதை நீங்கள் படிக்க படிக்க இந்த ஒவ்வொரு வரிக்குமான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த சேவல் விருத்தத்தை நீங்கள் பிடிஎஃபாக எடுத்து கூட வாங்கலாம், இல்லை புத்தகம் வாங்கி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். இந்த கிழமை தான் படிக்கணும், அந்த கிழமை தான் படிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருதோ, குழப்பமான மனநிலை எப்பொழுது தான் உங்களுக்கு வருதோ, அப்போது நீங்கள் இதை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும் நீங்கள் என்ன சிக்கலில் இருக்கீங்கன்னு. சிக்கலை தீர்த்து வைப்பவர் தானே அவர். கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. நன்றி, வணக்கம்.